கொஞ்சம் மைக்க இது கூட்டுங்க. நதிகளை திருத்தி கட்டி நாட்டுக்குள் அனுப்பி வைத்தவர், விதிகளை திருத்தி ஏழை வீட்டுக்குள் வெளிச்சம் தந்தவர், சதிகளை கடந்து பல சரித்திரம் படைத்தவர், மதிகொண்ட மனிதநேசர், மாவீரர் காமராசரின் வழிவந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, எங்கள் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்குமார் சார் பேசின பேச்சில் பயந்து போய் கை தட்டுறாங்க ஐயா அந்த மக்கள். ஆமாம், எல்லாருமே இங்க பயந்தா இருக்காங்க. அவர் பேசுனதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவர் இவ்வளவு நாள் ஆசிரியர் அப்படின்னு தான் நினைச்சு வரும்போது கூட ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொன்னையா அவருக்கு, இவருக்கு. ஆமா, ஆனா இப்பதான் தெரியுது அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. அதுக்காக நீங்க அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. வில்லேஜ் விஞ்ஞானி வேற வருமா? அவர் ஒரு விஞ்ஞானி. அப்படி சொல்லுங்க. ஏன் அவர் விஞ்ஞானி அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு அறிவே கிடையாதான். இத உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார். மதி இல்லைன்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பெண்களுக்கும் அறிவு இல்லை அப்படின்னா ஒத்துக்கிறோம் ஐயா. அறிவு இருந்தா அவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிருப்போமா? அதானே. ஆமையா, அது நியாயமான பாயிண்ட். இதுல வேற வந்ததுல இருந்து அப்படி பேசுறார். ஜான்சி அவர்கள் பேசும்போது பெண்கள் யாரும் கைத்தட்டவில்லை, அவங்களுக்கு ஆதரவே இல்லை, அவங்களுக்கு சுதந்திரம் இல்ல, கைத்தட்ட கூட சுதந்திரம் இல்ல. நம்ம கைத்தட்ட வந்து அந்த ஆள் முறைக்குது, பேசாம இரு என்ன அப்படின்னு மிரட்டுறாரு. பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் எவ்வளவு பேசுறாரு பாருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பிஹெச்டி நீங்க படிக்கலையான்னு என்னைய சொன்னாருங்க. நான் கேட்கிறேன், 25 வயசுல பிஹெச்டி படிக்கிறது பெருசா, கல்யாணம் ஆகி 22 வருஷம் கழிச்சு பிஹெச்டி படிக்கிறது பெருசா? எது எப்ப விதி இருக்கோ அப்பதான் நடக்கும். உங்களுக்கு விதி நல்லா இருக்கு, எங்களுக்கு விதி மோசமா இருக்கு. அப்ப அவர் பிஹெச்டி, ஆமா, அவர் பிஹெச்டி கல்யாணத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாரு. அப்ப நீங்க தான் லேட். ஆமா, நாங்க தான் லேட். அப்ப நியாயம் தான். அதுல வேற சொல்றாரு, 5 பவுன் நீங்கள் உங்க நகையை நாங்கள் அடகு வைத்தால் 10 பவுனாக திருப்பி கொடுப்போம். ஆமா, இவர் தான் அலாவுதீன் அற்புத தீபம். டிங் டிங் டிகானான்னு சொன்னாருன்னா 5 பவுன் 10 பவுன் ஆயிரும், 10 பவுன் 20 பவுன் ஆயிரும். இங்க வந்திருக்கிறவங்க உங்க கணவனை நம்பி நகையை பூரா கழட்டி கொடுங்க, நாளைக்கு டபுள் மடங்கா வந்து தருவார். கௌரிங்கா தருவார். நீங்க தங்கமா கொடுப்பீங்க, அவர் கௌரிங்கா தருவார். என்னையா வாயை திறந்து இவ்வளவு போய் பேசுறீங்க? ஆண்கள் ஏதோ 1-2 பேர் கை கட்டி நின்னாங்கயா, நாங்கெல்லாம் கை கட்டியே வாழ்கிறோம். இவர் கை கட்டியே பேசினாரா? இப்படி வீசுறாரு. ஒரு கை ஒரிசாவுக்கு போகுது, மறு கை மைசூருக்கு போகுது. கேட்டா நாங்க கை கட்டி பேசுறோம். அநியாயமா பேசாதீங்க, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. மனசாட்சியை கழட்டி வைக்காதீங்க. 4 மணிக்கு பால்காரர் வருகிறார் தெரியுமா அப்படின்னு ஆவேசமா பேசுறாரு. என்னமோ இவரே பால் விற்க போன மாதிரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 4 மணிக்கு பால்காரர் பாலுக்கு போறாருன்னா, அந்த பசுமாடை நிர்வகிக்கிற அந்த பெண்ணு 3 மணிக்கு அதுக்கு புல்லு, தவிடு, புண்ணாக்கு எல்லாம் வைக்க வேண்டும் தெரியுமா? காலையில 3 மணிக்கு. ஆமாங்க. ஓ, பசுமாடுக்கு பிரேக்ஃபாஸ்ட் 3 மணிக்கா? ஆமாங்க. 4 மணிக்கு பால் கறக்கணும்னா அது 3 மணிக்கு சாப்பிடணும்ல. ஆமாமா, சாப்பிடணும். அப்ப சாப்பிட்டு அப்பவே கடந்து. அப்ப அந்த பெண்ணுக்கு வேலையே இல்லையா? அவ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கா, சேர போட்டு. என்ன எப்ப பார்த்தாலும் ஆண்களுடைய உழைப்ப சொல்றீங்க, பின்னால இருக்கிற பெண்கள் அப்படியே தூக்கி ஓரமா எறியறீங்க. இங்க இருக்கிற கடைகள்ல ஆண்களுக்கு தானே. கடையில பெண்கள் எத்தனை பேர் நின்று வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா? பட்டாசு தொழில் ஆண்கள் தான் பாக்குறாங்களா? முழுக்க பெண்களையா? என்னங்க, எத்தனை பெண்கள் வயதுக்கு வராத பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல அப்பா சரியில்லைங்கிறதுக்காக தாவணி போட்டுட்டு பட்டாசு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனை பெண் குழந்தைகள் நீங்க பாக்கலையா? அத பத்தி நம்ம தனுஷ்கோடி ஐயா ஒரு பெரிய கதையே எழுதி இருக்கிறார் ஐயா. அத பாரதி மேடம் கதையாவே சொல்லி இருக்கிறாங்க. எவ்வளவு போய் பேசிருக்கிறார். பெண்களுக்கு சட்டம் இருக்கிறது, ஆண்களுக்கு இல்லை. ஆமா, ஆண்களுக்கு இல்லை. ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, சட்டமும் இல்லை. பெண்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. எவ்வளவு பேசுறாரு. அசந்தா போய் கேஸ் கொடுத்துருவோம். செய்வார். கட்டப்பையை தூக்கிட்டு அலையறாரு ஐயா கல்யாணத்துக்கு பின்னாடி. கட்டப்பை ராஜ்குமார் கட்டப்பா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு கட்டப்பையை தூக்குறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமோ பெரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சூட்கேஸ் தூக்கிக்கிட்டு புதிய வானம் புதிய பூமி ஆடிட்டு தெரிஞ்ச மாதிரி. அப்ப கட்டப்பை கூட இல்லாம சாக்கு வச்சுக்கிட்டு தெரிஞ்ச ஆளு, கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு பேப்பரை சுரிச்சுக்கிட்டு அப்படியே ஆடி இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி சாக்கு பைய கக்கத்துல வச்சுக்கிட்டு அலைஞ்சிங்க, இப்ப கட்டப்பைய வச்சுக்கிட்டு கௌரவமா தெரியுறீங்க. ஏமா புண்ணாக்கு வாங்க போறவர் சாக்கு பை வச்சு தானே போடுவோம். அப்படி புண்ணாக்கு வாங்கியவரை எவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்து
எவ்வளவு பொய் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய்யா. சண்டை போட்டுட்டா இவங்க சட்டையை போட்டு வெளியே போயிருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க. சண்டை வந்தா 2 பேரும் உட்கார்ந்து பேசணும் இல்லையா? ஆம்பளைங்க படக்குன்னு சட்டையை போட்டு வெளியே போயிருவாங்க. பேசுனதுனாலதான் சண்டையை வந்துச்சு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு சட்டை போட்டு வெளியில போறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரம் கூட இல்லாம வீட்டின் மூலையில் அழுது கொண்டு இருக்கிற பெண்களை பத்தி என்னைக்காவது நினைச்சு பாத்தீங்களா? சில பேர் அடிச்சுட்டு அழுகுறாங்கம்மா. அடிச்சுட்டு அழுகுறாங்க, அடிச்சுட்டு இவங்க அழுகுறாங்க. பனைமரத்துல அந்த ஆண் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுகிறான் இறங்குகிறான். ஆனா அந்த பதினிய காய்ச்சி கருப்பட்டியாக்கி விற்கிற பெண்களுடைய உழைப்பை பத்தி ஏன் பேச மறுக்கிறீர்கள்? எவ்வளவு அநியாயம் பண்றீங்க. பேசினாரு பாருங்க ஒரு அண்ணன் தனபால், கைய மேல தூக்கிட்டு ஆமா அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டாரியா. எவ்வளவு சுதந்திரம் பாருங்க. பேசிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார், நாங்க தான் உட்காந்துக்கிட்டே இருக்கோம். அவர் கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். இருக்கட்டியா, நாங்களும் கோயிலூர் வரைக்கும் போகணும்ல. ஏதோ ஒரு ஊர் ஒவ்வொருத்துக்களுக்கு இருக்குல்ல. அவருக்கு மட்டும் சுதந்திரம் இருக்குது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, கல்யாணம்னா என்னன்னே தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டாராம். ஆமா, அவர் பெரிய சின்ன தம்பி பிரபு. இந்த தாலியை கட்டுவாங்கன்னே தெரியாம கட்டியிருக்காரு. அவங்க ஒரு குஷ்பு வாக்கப்பட்டிருக்கு. குதிச்சு குதிச்சு வந்து 2 பேரும் போவாமா ஊர்வலம் தெருவா அலைஞ்சிருக்காங்க. அவர் இருந்திருக்கணும், தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கு தான் அவர் போனார். வீட்டுல அம்மா அப்பாவுக்கு நாங்கள் தெரியாம காசு கொடுப்போம். ஆமா, பெரிய நல்லவர் அவரு. அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்கும் போது தெரியாம கொடுப்பாங்களாம். டாஸ்மாக்கு காசு கொடுக்கும் போது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் தெரியாம கொடுப்பாங்களாம். எவ்வளவு பேச்சு பாருங்க. இவர் இதுல வேற கடலையை உரிச்சு கொடுப்போம்னு சொன்னா, ஏன் அவருக்கு கடலை உரிக்க தெரியாதா? தொழிலதிபருக்கு கடலை உரிக்க தெரியாதா? காட்டு ஓனர் சப்பாத்தியே பிக்க தெரியல. சப்பாத்தி பிக்க தெரியாதவருக்கு கடலை எப்படிங்க உரிக்க தெரியும்? முடியாதுல்ல. ஒண்ணும் முடியாம தானே ஒரு அறிவு கட்டவள கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய அறிவாளினா அறிவாளியை தானே கல்யாணம் முடிச்சிருக்கோம். மதி இல்லாதவங்களை கல்யாணம் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அறிவு அவ்வளவுதானே இருக்கிறது என்று அர்த்தம் தானே நடுவர் அவர்களே? ஆமாம். இப்படி எல்லாம் சூழல் ஆகிவிட்டால் என்னதான் செய்வது? வேறு வழி இல்லை. இதுல எங்க அண்ணன் உமாசங்கர் அவர்கள், எங்க அம்மா சமையலை இழந்து விட்டோம் அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா வந்து புலம்புறாரு. நாங்க மட்டும் எங்க அம்மா சமையலை இழக்கலையாங்க. எங்க அம்மா சமையல நாங்க இழக்கலையாங்க. நாங்க அனாத ஆசிரமத்துல இருந்து வந்தோம் பொம்பளைங்க எல்லாம். நாங்களும் எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா நல்லா சோறு பொங்கி போட்டு நல்லா தின்னுதான் அவங்க வீட்டுக்கு வந்தோம். எனக்கு வந்து மீன்னா பிடிக்காதுங்க. மீன் குழம்பே பிடிக்காது. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல மீன் குழம்பு செய்யறப்ப எனக்கு மட்டும் வாழைக்கால மீன் மாதிரியே வறுவல் செஞ்சு தருவாங்க. வாழைப்பூவுல கெட்டியா குழம்பு வச்சு தருவாங்க. ஏன்னா மத்தவங்க சாப்பிடும் போது நம்ம பிள்ளை ஏங்கிடக்கூடாது. திருமணத்துக்கு பிறகு எங்க மாமியார் மீன் குழம்பு வைப்பாங்க. எனக்கு மீன் பிடிக்காது, அப்ப நான் சாரா எடுத்து ஊத்தி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன எவ்வளவு தண்டனை கொடுத்துருக்காங்க. மீன் சாப்பிடுறது தண்டனைன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். பிடிக்கலன்னா அது எதுவா இருந்தாலும் கல்யாணமே நமக்கு பிடிக்கல. எனக்கு என்ன, அந்த ஆண்கள் பூரா பேசுறதெல்லாம் சப்பாத்தி தோசை கடலை தின்னு கெட்ட குடும்பம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் தின்னே கெட்ட அணி. இதுதான் அணி. ஆனா இன்னைக்கு ராத்திரி திங்கல, அதுலயும் விடலையே. 4 இட்லியை வாங்கி நசுக்குன்னு பசஞ்சு சோறு மாதிரி. நான் கூட என்ன சோறு போட்டுட்டு இருக்காங்க அவருக்கு மட்டும் பார்த்தா சாம்பாரையும் சட்னியை ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சோறாய் இட்லியை சோறாக்குனவரை நான் இன்னைக்கு தான் கேட்பாங்க. இட்லியை உப்மாவாக்குவது பெண்கள், இட்லியை சோறாக மாற்றுவது ஆண்கள். அதுவும் சிறுமலஞ்சில. அதுவும் ராஜ்குமார் சார் மட்டும்தான். அம்மாவை நாங்க இழந்துட்டோம் பிரிஞ்சுட்டோம்னாரு. நீங்க அம்மாவை மட்டும்தானே பிரிஞ்சீங்க. நாங்க அம்மாவை பிரிஞ்சோம், எங்க அப்பாவை பிரிஞ்சோம், எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பழகுன நண்பர்கள், நான் வளர்த்த நாய்க்குட்டிய பிரிஞ்சிருக்கேன். கல்யாணத்தன்னைக்கு அந்த நாய் என் பின்னாடியே ஓடி வந்து. நாய்களை பத்தி பேசாதீங்கம்மா, நாடு முழுக்க பிரச்சனையா. நான் ஏன் சொந்த நாயை சொல்றேன். நாயை பத்தி நானே வளர்த்து நானே சோறு போட்டு யாரையும் கடிக்காத வீட்டு நாய். இப்ப நீயா நானாவது நாயா நானான்னு ஆகிட்டாங்க. நீயா நாயான்னு வச்சிருந்தா நல்லா இருக்கும். அது டாக் ஷோ கிடையாது, டாக் ஷோ. அந்த நாயை வச்சுக்கிட்டு நான் அப்படியே அழுதுச்சு. அந்த நாய் அழுதுச்சு, நானும் அழுதேன். பின்னாடியே ஓடி வந்தது காருக்கு பின்னாடி. எங்க அண்ணன் அதை தூக்கி வச்சுட்டு சொன்னா, பப்பி நீ இனிமே அக்கா பின்னாடி போக கூடாது, அத்தா வந்துட்டாரு, அதனால நீ போக கூடாதுன்னு சொல்லி அந்த நாயை பிரியறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அத்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த நாயவே நாங்க சமாளிச்சு வளர்த்தோயா.
ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பட்ட பாடு இருக்கே. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அப்படியே தான் இருக்கீங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படியே இருக்கீங்க. ஆனா பாருங்க, எங்களுக்கு தான் தாலி கட்டுறாங்க, நாங்க தான் மெட்டி போடுறோம், நாங்க தான் உச்சியில திலகம் வைக்கிறோம். எது நகையோ அதெல்லாம் உங்களுக்கு தான். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? கழுத்துல ஒரு காசி கயிறு கட்டியிருப்பாங்க, ஒரு கருப்பு கயிறுல. ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி மைனர் செயின், மாமனார் வீட்டுல இருந்து போட்டது. காலில பிஞ்ச செருப்பு போட்டு வந்திருப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி அடிடாஸ் பிராண்டட் தான் போடுவார் அவரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஐஸ், இந்த சவு மிட்டாய் அதுல வாட்ச் கட்டியிருப்பாங்க. நிறைய ஆண்கள் பாருங்க சவு மிட்டாயில வாட்ச் கட்டியிருப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு பின்னாடி மைக்கேல் கோர்ஸ் 25,000. நீங்க இப்ப அமெரிக்காவுக்கு போனீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் எம்கே எல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் ஒரு விளம்பரம் இருக்கட்டும். நாம வாங்குற 5க்கும் 10க்கும் இதெல்லாம் அவசியமா கடவுளே? நீங்க சிவாஜியும் பத்மினியும் நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்படி இருந்தவங்க இப்படி எல்லாம் வாட்ச் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப இவங்க சந்தோஷமா இருக்காங்களா, நாங்க சந்தோஷமா இருக்காங்களா? எவ்வளவு இழந்திருக்கோம் ஐயா. ஒரு 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 வழக்கம் இருக்கு எங்களோடதுல. கல்யாணம் ஆகி ஒரு மண்டபத்துல கல்யாணம் ஆகும், பொண்ணு வீட்டு ஊர்ல தாங்க கல்யாணம் ஆகும். ஆன உடனே அந்த தெருவுல ஒரு ஊர்வலம் கூட்டு போவாங்க. பொண்ணு வீட்டுக்குள்ள போய் கணவனையும் மனைவியும் உட்கார வச்சு கணவனுக்கு மனைவியுடைய தங்கச்சி பாலும் பழமும் ஊட்டுவாங்க. திருமணம் ஆன கணவனுக்கு அப்ப அது சந்தோஷம்ல. இப்ப நாங்க அவங்க ஊருக்கு போவோம், கணவர் ஊருக்கு அடுத்து போவோம். போயிட்டு கணவர் அவர் பாட்டுக்கு ஜாலியா வீட்டுக்குள்ள போயிடுவார். அவருடைய மாலையும் சேர்த்து அந்த மனைவிக்கு போடுவாங்க. ஏற்கனவே அது ஒரு 7 கிலோ மாலை. கணவனுடைய 7 கிலோ மாலையும் மனைவிக்கு போட்டு இடுப்புல ஒரு பித்தளை குடத்தை தூக்கி, நம்ம வீட்டுல பிளாஸ்டிக் குடமே தூக்கி இருக்க மாட்டோம், ஒரு பித்தாளை குடத்தை இடுப்புல தூக்கி வச்சு, அங்க இருக்கும் ஒரு கிணறு, அந்த ஊர்ல அந்த கிணறு அது வரைக்கும் ஒரு வழக்கத்துல இருக்காது. அந்த கிணறுல நம்மளே தண்ணி இறைச்சி தண்ணியை ஊத்தி தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும். அப்பமே நமக்கு தெரிஞ்சிடும் கல்யாணத்துக்கு பின்னாடி பாலும் பழமும் சாப்பிடுறது அவங்க, இடுப்புல குடத்தை தூக்கிட்டு அவருடைய பாரத்தையும் சுமப்பது பெண்கள் தான் என்பதை முதல் நாள்லயே நிரூபிக்கிறதா நம்ம ஒரு பழக்கமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் பெண்கள் கை தட்டணும். சும்மா ஆண்களுக்கு பயந்துகிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. தூக்கிட்டு போனீங்களா இல்லையா? தூக்குனீங்களா? இல்ல, அந்த சோகத்துல இருக்காங்க. நான் அன்னைக்கு தூக்குன சோகம் இன்னும் கையை என்னால தூக்க முடியலமா அப்படின்னு அந்த அக்கா அழுகுது. கண்ணீர் உங்க கண்ணுக்கு தான் அது தெரியுது. ஆமாங்கய்யா, ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தானே தெரியும். ஆமாம்மா ஐயா. இப்ப எங்க வீடு, இப்ப சிம்பிளா நான் 2 வரியில முடிச்சிடுறேன். இப்ப எங்க வீடு, இப்ப நாங்க வள்ளியூர் சைடு உள்ள கிராமம்னு வைங்களேன், ஒரு விவசாய குடும்பம்னு வைங்க. வீடு எப்படி இருக்கும்? பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கும். எங்க அப்பா கிட்ட நாங்க சொல்லி மல்லிகைப்பூ, கனமரப்பூ, பவள மல்லியெல்லாம் போட்டு வச்சிருப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த கிணத்தடியில உட்காந்து அப்படியே சோகமா எங்களுடைய மனசை ஆத்திக்கிடுவோம். ஆனா கல்யாணம் ஆகி போறது ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுன்னு வருங்க, ஒரு தொட்டி செடி கூட வைக்க முடியாத இடத்தில் எங்கள் ஆதங்கத்தை கூட காட்ட முடியாம அங்கே நாங்க சுயத்தை இழந்து நிற்கிறோமே, அது ஆண்களுக்கு என்னைக்காவது வாய்த்து இருக்கிறதா? இதுல உமானை கேட்டாங்க, ஆண்களுக்கு தான் பெரிய மரியாதை இருக்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு மரியாதையே கிடையாதுயா. நீங்க இந்த ஊர் ஆட்கள்கிட்ட கேளுங்க, பெரியவங்ககிட்ட, இந்த ஊர்ல என்ன விழா வைக்கணும்னு கல்யாணம் ஆனவங்ககிட்ட தான் கேட்பாங்க. கல்யாணம் ஆகாத பசங்க ஏதாவது பேசுவாங்க, எப்பா நீ அரட்டி கேட்டுப்பா, உனக்கு ஊர் வரியே கிடையாது, நீ தலைக்கட்டே கிடையாது, பேசாம உட்காருமாங்க. ஆனா கல்யாணமான பையனா இருந்தா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, அவன் முழு ஆளு என்று ஊர் வரி வாங்குவதே திருமணத்திற்கு பின்னால் தான் என்றால் ஆண்களுக்கு அப்பத்தான் மரியாதை வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லா மரியாதையும் போய் விடுகிறது. நடுவர் அவர்களே, நாங்க பிறந்த வீடு எங்க அப்பா வீடு, புகுந்த வீடு கணவன் வீடு, எங்களுக்குன்னு எந்த உரிமையும் இல்லை, அவளுக்கு என்று எந்த சுதந்திரமும் இல்லை, அவளுடைய நகைகள் அவளுக்கு சொந்தமில்லை, அவளுடைய கல்வியால் அவளுக்கு பயனில்லை, அவளுடைய பதவியால் அவளுக்கு மரியாதை இல்லை என்றால் ஆண்களுக்கு எப்போதும் இருக்கிற சுதந்திரம் பெண்களுக்கு திருமணத்திற்கு பின் இல்லவே இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே,